my dear subscriber and viewers, welcome back to my channel. இந்த வீடியோவில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா ICD 10 CM உடைய கன்வர்ஷன்ஸ் பார்ட் 3. ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோலையும் இன்க்ளூட்னா என்னது, இன்க்ளூடில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் ஆகிடும், அன்ஸ்பெசிஃபைட்னா என்ன, எப்போ எடுப்போம் அந்த கோடு, அது ஸ்பெசிஃபைட்னா என்ன, எப்போ எடுப்போம் அது கோடு, அதனுடைய அப்ரிவேஷன்ஸ், இதெல்லாம் பார்ட் 1 and 2ல கவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட் 3 பற்றி பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ்க்ளூடை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூட்னா என்னது, எக்ஸ்க்ளூட் 1னா என்ன, 2னா என்ன, ஈட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம எக்ஸ்க்ளூடு பார்க்கும்போது ஈட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூடு அண்ட் ஈட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாருக்காவது என் கூட எந்த கோர்ஸாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 day கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, 3 hours கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிபிசி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸை வந்து நம்ம படித்து அதில் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். 90% அதிலேருந்து வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு யாருக்காவது மற்ற இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னமும் கைட்லைன்ஸ் வந்து பக்காவாக இல்லைன்னா நம்மளுக்கு சிபிசிக்கு இன்னும் பயமாக இருக்குது, யாராவது டிப்ஸ் சொல்லி கொடுத்தா போதும். குறுக்கு வழியில் நம்ம வந்து டைமிங் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம கோடு எடுக்கிற மாதிரி வேணும். ஸோ ஐசிடியோடைய அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் ஞாபகம் இருக்க மாட்டுது, அதெல்லாம் புக்கிலேருந்து கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய 3 hours கோர்ஸில் கவர் ஆகிடும். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ப்ளீஸ் மேலே இருக்கிற மெயில் ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூட் 1 and 2 மேனிஃபெஸ்டேஷன் ஈட்டியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூட் 1ன்றது நம்மளுடைய புக்லேயே கொடுத்துருப்பாங்க, டேபிளர் லிஸ்ட்லேயே எக்ஸ்க்ளூட் 1 கொடுத்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ்க்ளூட்ஸு நோட் இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து பியூர் எக்ஸ்க்ளூடுன்னு அர்த்தம். மெயின் கண்டிஷனையும் எக்ஸ்க்ளூடுன்னு கொடுத்துருக்கிற கண்டிஷனையும் ஒரே டைமில் பில் பண்ணவே கூடாதுன்னு அர்த்தம். The terms are not necessary to exclude. Additional terms found to the alphabetical index may be assigned to the code. ஸோ எக்ஸ்க்ளூடு 1னாலே பியூர் எக்ஸ்க்ளூடுன்னு அர்த்தம். கண்டிப்பாக 2 கோடையும் பில் பண்ணவே கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டல் கோடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஜெனிட்டல் கோடு இருக்குது, நார்மல் கோடு இருக்குது. அப்போ கன்ஜெனிட்டல் ஒரே கண்டிஷனில் நார்மல் கோடையும் கொடுக்க மாட்டோம், நார்மல் பேஷண்ட்டோடைய கோட்ஸையும் கொடுக்க மாட்டோம், கன்ஜெனிட்டல் பேஷண்ட்டோடைய கோடையும் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ எக்ஸ்க்ளூட் 1ன்றது பியூர் எக்ஸ்க்ளூட், 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணவே கூடாது. எக்ஸ்க்ளூட் நோட் இருக்கிற கோடை மற்ற ப்ரைமரி கோடு கூடையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாது. இதுதான் எக்ஸ்க்ளூட் 1ஓடையது. ஓகே, எக்ஸ்க்ளூட் 1ல் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா F45.8 அதர் சொமேட்டோஃபார்ம் டிசார்டர் ஹேஸ் எக்ஸ்க்ளூட் 1 note ஃபார் ஸ்லீப் ரிலேட்டட் டீத் கிரிண்டிங். G4763ல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்க்ளூஷன் அண்டர் தி F45.8 வந்து இந்த 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்க்ளூட் நோட்டில் என்ன இருக்கோ அந்த கோடை நம்ம பில் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இன்க்ளூஷன் டேர்ம்ஸ் வந்து F45.8 patient could have both this condition and sleep related teeth grinding. In this case 2 conditions clearly unrelated and each other, so it is appropriate to report F45.8 G47.63. இந்த F45.8363 வந்து சம் ரேர் கேசஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். எப்போனா அதுக்கு நம்மளுக்கு தனியாக டாக்குமெண்டேஷன் இருக்கும், அன்ரிலேட்டட் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸ்க்ளூட் 1ல் இருக்கிற நோட்டை நம்ம ஒன்றா பில் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட் 2. எக்ஸ்க்ளூட் 2ன்றது நாட் இன்க்ளூடட் ஹியர். ஸோ நாட் இன்க்ளூடட் ஹியர்னால் சம் சர்க்கும்டன்ஸில் 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூட் 1ன்றது கண்டிப்பாக பில் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வேணும். எக்ஸ்க்ளூட் 2ன்றது நம்மளுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா 2 கோடையும் ஒன்றா பில் பண்ணலாம், ஒரு சில சினாரியோஸ்க்கு மட்டும்தான். Okay, so note indicate that conditions exclude is part of the conditions represented by the code, but the patient may have both conditions at the same time. So when the exclude 2 note appears under the code, it is acceptable to use both code and exclude note together when the appropriate. எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ கண்டிப்பாக எக்ஸ்க்ளூட் நோட்டில் இருக்கிற கோடையும் நம்ம லீட் பண்ண கோடையும் ஒன்றா பில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன். ஈட்டியாலஜி அப்படி என்னென்னா, ஈட்டியாலஜின்றது ஒரு ப்ரைமரி கோடுன்னு அர்த்தம்.
மேனிஃபெஸ்டேஷன்ன்றது அது ஒரு ஆட்-ஆன் கோடு மாதிரி. சிபிடியில் நம்மளுக்கு எப்படி ஆட்-ஆன் கோடை நம்ம ப்ரைமரியாக கொடுக்க மாட்டோமோ அதை மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷன்றது. ஓகே, ஸோ இட்டியாலஜி கோடு, மேனிஃபெஸ்டேஷன் கோடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, கோடு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லீட் பண்ணுறோம் இல்லையா, இண்டெக்ஸ் பேஜில் லீட் பண்ணும்போதே அந்த ப்ரைமரி கோடு ஒரு கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கோடு தான் மேனிஃபெஸ்டேஷன், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற கோடு இட்டியாலஜி கோடு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஷுட் நாட் கோடு செகண்டரி ப்ரைமரி கோடு. எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் கோடை ப்ரைமரியாக பில்ட் பண்ணக்கூடாது, மேனிஃபெஸ்டேஷன் கோடை எப்பயுமே செகண்டரியாக தான் பில்ட் பண்ணணும். ஓகே, நம்ம சிபிசி எக்ஸாமில் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ் மூலயமா போக மாட்டோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி வந்து அது ஒரு இட்டியாலஜி கோடு, அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோடு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுக்கு டேபிள் லிஸ்ட்லேயே ஒரு கோடை படிக்கும்போதே கோடு ஃபஸ்ட்டு யூஸ் அடிஷ்னல் கோட் ஆர் இல்லைனா கோடு ஃபஸ்ட்டு டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இட்டியாலஜி கோடு, நம்மளுக்கு கொஷினில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை டேபிள் லிஸ்ட்டில் போய் படிக்க போகிறோம். அதை படிக்கும்போதே அந்த கோடுக்கு கீழே இந்த நோட் இருக்கும், யூஸ் அடிஷ்னல் கோடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு இட்டியாலஜி கோடுன்னு அர்த்தம். ஸோ யூஸ் அடிஷ்னல் கோடுன்ற நோட் இருந்துச்சுனாக்கா அடிஷ்னல் கோடு வந்து நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கோடையும் கொடுத்து யூஸ் அடிஷ்னல் கோடு என்ன கோடு இருக்குதோ அந்த கோடையும் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த நோட்டு இட்டியாலஜியோடைய ப்ரைமரி கோடுக்கு கீழே இந்த நோட்டு இருக்கும். இதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு இட்டியாலஜி கோடு, அதுக்கு அடிஷ்னல் கோடு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு கோடுக்கு கீழே யூஸ் அடிஷ்னல் கோடு ஃபஸ்ட்டு. ஓகே, கோடு ஃபஸ்ட்டுன்னா இந்த நோட்டு இருக்கும், கோடு ஃபஸ்ட்டு ஒரு கோடை கொடுத்துட்டு தான் நம்ம இப்போ இந்த கோடை இப்போ பார்த்துட்டு இருக்க கோடை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ கோடு ஃபஸ்ட்டுன்ற நோட்டு இருக்கும். கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்டிசீஸ் கிளாசிஃபைடு எல்சிஃபயர்னு அப்படின்னு இருக்கும். இது கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இந்த கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்டிசீஸ் கிளாசிஃபைடு எல்சிஃபயர்னு இருந்துச்சுன்னா அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோடு. அந்த கோடை நம்ம ப்ரைமரியாக பில்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம ஒரு கோடை நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷனுடைய ஐசிடி கோடை டேபிளர் லிஸ்ட்டில் செக் பண்ணுறோம். அந்த டேபிளர் லிஸ்ட்டில் செக் பண்ணும்போது அந்த கோடுக்கு கீழே ஒரு ப்ராக்கெட்டில் கோடு யூஸ் அடிஷ்னல் கோடு அப்படின்னு இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷன் கோடை அடிஷ்னலாக கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த நோட்டு இருக்கிற கோடு வந்து இட்டியாலஜி கோடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு கோடுக்கு கீழே கோடு ஃபஸ்ட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ இட்டியாலஜி கோடு கொடுத்துட்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் கோடு செகண்டரியாக கொடுக்கணும்னு அர்த்தம். இது ஒரு டிப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்டிசீஸ் எல்ஸ்வேர் கிளாசிஃபைடு எல்ஸ்வேர் அப்படின்னு இருக்கும். இன்டிசீஸ் கிளாசிஃபைடு எல்ஸ்வேர் இந்த நோட்டு கோடோட டிஸ்கிரிப்ஷனில் இது இருந்தாலே அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோடு, அதை நம்ம ப்ரைமரியாக பில்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இட்டியாலஜிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இட்டியாலஜின்றது ஒரு ப்ரைமரி கோடு, மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு ஆட்-ஆன் கோடு. ஓகே, F02 டிமென்ஷியா இன் அதர் கிளாசிஃபைடு இப்போ நீங்கள் F02 போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா F02 போய் பாருங்கள். அதில் கோடோட டிஸ்கிரிப்ஷனில் இன் அதர் கிளாசிஃபைடு எல்சிஃபயர் அப்படின்னு இருக்கும். அப்போது இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அந்த நோட்டுக்கு கீழேயே கோட் ஃபஸ்ட்டு அண்ட் யூஸ் அடிஷ்னல் கோட் நோட்ஸ் ஆல்சோ யூஸ் சீக்வன்சிங் ஆர்டர். ஸோ அது சீக்வன்சிங் ஆர்டர்லேயே நம்மளுக்கு கிடச்சிடும். கோடு ஃபஸ்ட்டுன்னு அப்படின்னு இருந்தாலே அப்போ என்ன ஆகும்னா நம்ம அடுத்த கோடை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்க கோடு செகண்டரியாக கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இப்போ பார்த்துட்ருக்கிற கோடு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோடு, ப்ரைமரியாக பில்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், etiology manifestation conversion in the dementia with Parkinson disease. டிமென்ஷியா பார்க்கின்சன் டிசீஸ் கோடு நம்ம பார்க்கும்போது அல்ஃபபெட்டிக்கல் இண்டெக்ஸில் கேட்டகரியில் G20 இஸ் லிஸ்டட் தி ஃபஸ்ட்டு ஃபாலோடு பை தி F0 to 80. அல்ஃபபெட்டிக்கல் இண்டெக்ஸ்லேயே வந்து G20 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் F0 2.80 கொடுக்குறாங்க, இல்லை F0 2.81 இந்த ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிற கோடு ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற கோடு ஒரு இட்டியாலஜி கோடுன்னு அர்த்தம். ஸோ இண்டெக்ஸை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சீக்வன்சிங்கும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத செகண்டரியாக நம்ம எழுத போகிறோம், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற கோடை ப்ரைமரியாக எழுதணும்.
அதை நம்ம இண்டெக்ஸ் பேஜை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இண்டெக்ஸ் பேஜ் இல்லாமல் நம்ம டேபுலர் லிஸ்ட்டில் உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அதுலேயும் நோட்டு கொடுத்துருவாங்க. யூஸ் ஃபஸ்ட்டு கோடு அப்படின்னு இட்டியாலஜியில் இருக்கும். மேனிஃபெஸ்டேஷனில் இன்டிசஸ் எல்ஸ்டர் கிளாஸிஃபையர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். இல்லைனா அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு கோடுன்னு இருக்கும். இப்போ இட்டியாலஜி கோடில் யூஸ் அடிஷ்னல் கோடுன்ற நோட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், புக்கிலே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இது நீங்கள் புக்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டிமென்ஷியான்னு போங்க, அதுக்கு கீழே வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கு என்ன கோடு லீட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ லீட் பண்ணும்போதே G20 வெளிலேயும் F0 to 80ன்றது ப்ராக்கெட்டுக்கு உள்ளேயும் இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு இட்டியாலஜி மேனிஃபெஸ்டேஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட்டு பற்றி பார்க்கலாம். அண்டு ஆறு இதெல்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.